தஜ்ஜாலோட வருகை இருக்குது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரப்போகிறாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் உலக அழியும், ஹிஜ்ரியோட முடிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல பல தாவாக்கள் செய்கிறாங்க. நம்மக்கிட்டேயும் தாவா பண்ணிக்க சொல்ல நம்ம அதை பற்றி பேசணும். ஆனால் அதிகமான விழிப்புணர்வு இல்லை, அதை பற்றி தெளிவு வரும். அவங்க மறுமை நாள் நெருங்கிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் மறுமை நாள் வந்துருச்சு, தஜ்ஜால் வந்துட்டான், யஜூஜ் மஜூஜ் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க என்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க தங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. அப்ப இதுல முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது, அந்த தஜ்ஜால் வந்து விட்டான் என்று சொல்றாங்களா இல்லையா, அதுல அவங்க பேச்சை நீங்க கேட்டாலேயே அதுல 1008 குளறுபடி இருக்குது. தஜ்ஜால்னா யாரு, யார் அவங்க தஜ்ஜால்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, யாஜூஜ் மஜூஜ்னா யாரு, யாரையெல்லாம் யாஜூஜ் மஜூஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஆட்களை யாஜூஜ் மஜூஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரங்கள் அந்த கிழக்கத்தவர்கள், அந்த இங்கிலாந்துல உள்ள அந்த கிழக்கத்தவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தான் யாஜூஜ் மஜூஜ். இன்னொரு புறம் இந்த அமெரிக்கர்கள் தான் யாஜூஜ் மஜூஜ் என்று இப்படி காலத்திற்கு ஏற்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் யாஜூஜ் மஜூஜ் என்று மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க மார்க்கத்தை பொறுத்தவரையில மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவா சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை அல்லாஹ் என்ன பண்றான், மலக்குகளை மனித ரூபத்தில் அனுப்பி சில கேள்விகளை கேட்க வைக்கிற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதுக்கு பதில சொல்றாங்க. அதுல ஒரு கேள்வி கேட்கப்படும், மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்போது நிகழும் என்று அந்த வானவர் மனித ரூபத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹு, இதை பற்றி கேள்வி கேட்கப்பட்டவர், அதாவது நானே கேள்வி கேட்கக்கூடிய உங்களை விட மிக அறிந்தவன் கிடையாது, இந்த விஷயத்துல என்னை விட நீங்க தான் அறிஞ்சவங்களா இருக்க முடியும் என்று சொல்லிட்டு திரும்ப அதுக்கு அடுத்து என்ன செய்வாங்க, அந்த மறுமையினுடைய அடையாளத்தை பற்றி சொல்லுவார்கள். அப்ப நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னாடி அடையாளங்கள் என்று சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல சின்ன அடையாளங்கள் என்று இருக்கிறது, பெரிய அடையாளங்கள் 10 என்று இருக்கிறது. அதுல சின்ன அடையாளங்களில் சில அடையாளங்கள் இன்றளவும் நடந்து விட்டது. அது எவ்வளவோ நாம மக்கள்கிட்ட பிரச்சாரமும் பண்ணி இருக்கிறோம். மது பெருகும் நாங்க, இன்னைக்கு பெருகி இருக்குது. பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நாங்க, இன்னைக்கு அதிகரிக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் கீழ் நிலையில இருந்தவங்க, ஆடு மாடு ஒட்டகங்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரேபியர்கள் அன்றைக்குள்ள காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க நிலை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரேபிய உலகம் எப்படி இருக்கிறது, அதுல நிறைய எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சின்ன அடையாளங்கள் நிறைய நடக்குது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளங்கள் சிறிய அடையாளங்களிலே நடக்காமலும் இருக்கிறது. இப்படி பல விஷயம் அதுல உள்ள இருக்குதுன்னு வைங்க. அதுல மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சின்ன சின்ன அடையாளங்கள் இது கியாம நாளினுடைய அடையாளத்தில் உள்ளது. பெரிய அடையாளம் என்று ஒரு 10 அடையாளம், அதுலதான் தஜ்ஜாலை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. யாஜூஜ் மஜூஜினுடைய வருகை பற்றி பேசப்படுகிறது. அது மாதிரி கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, அந்த பெரிய அடையாளங்கள் என்று ஒரு 10 அடையாளம் விடுறாங்க. அதுல அந்த 10 அடையாளத்துல ஒரு அடையாளம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மத்த அடையாளங்கள் அதன் பின்னாடி ஒன்னா தொடர்ச்சியாக வரும் நாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 10ல ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா என்று பார்த்தால் எந்த ஒன்றுமே இதுவரை நடக்கலைங்க. அப்ப அவங்க யாஜூஜ் மஜூஜ் வந்ததா சொல்றாங்களே, தஜ்ஜால் வந்ததா சொல்றாங்களே, அவங்க தஜ்ஜால் வந்ததாக சொன்னால் தஜ்ஜாலை பற்றி ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதோ அதை பற்றி அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை பற்றி ஒரு தெளிவில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜமாத்துல கடந்த காலத்துல பதில் கொடுத்த பல வீடியோக்கள் இன்றளவும் இணையதளத்தில் இருக்குது, தேடி பார்த்துக்கிடுங்க. யாஜூஜ் மஜூஜ்ல அந்த தஜ்ஜாலுடைய வாதத்தை மாத்திர வச்சு பல வீடியோக்களாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பதில் கொடுத்திருக்கிறோம். அதை விவரித்து சொல்வதாக தற்போது நேரம் இல்லை. ஜமாத்தினுடைய ஃபேஸ்புக்ல இருக்குது, ஜமாத்தினுடைய யூடியூபினுடைய பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதை நீங்க என்ன செஞ்சுக்கிடலாம், அவங்க எந்த அளவிற்கு அறியாமையில வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பல இது போன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில அவங்க வைக்கக்கூடிய அந்த அறியாமை வாதங்களை விளக்கக்கூடிய பல தகவல்கள் இருக்கிறது. அப்ப அதை கூடுதலா பார்த்துக்கிடுங்க. நமக்கு மார்க்கம் சொல்றது என்னன்னா, பெரிய அடையாளங்கள்ல ஒண்ணு நிகழ்ந்துட்டா மத்த 9 ஒண்ணு அப்படியே தொடர்ச்சியா கடைசி இந்த உலகம் அழிக்கப்படும் சொன்னாங்க. ஆனா அந்த பெரிய அடையாளங்கள் இதுவரை என்ன செய்யல, ஒன்று கூட நிகழல. அதை பற்றியான முழுமையான விளக்கங்கள் நீங்க என்ன செஞ்சுக்கிட்ட கூடுதலா பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.